எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்ஸஸ் நோ இட் ஆல். கடைசியாக உங்களுக்கு எப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அது என்ன சொல்கிறது, ரொம்ப வெயில் அடிச்சிட்டு இருக்கப்போ ஒரு மரத்தோட நிழல் உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கலாம். இல்லை நீங்கள் ரொம்ப டென்ஷனோட இல்லை தலைவலியோட ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு கிடச்ச ஒரு கப் காஃபியாக இருக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் என்றைக்காவது யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லி அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை நீங்கள் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கிராட்டிடியூட்னா என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது தேங்க்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக யாராவது ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கிராட்டிடியூடா? அது கிடையாது. கிராட்டிடியூட்னா என்ன? ஸோ நம்ம டெய்லி எவ்ரிடே லைஃப்பில் நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு விஷயத்துலேயும் இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம நோட் பண்ணி நன்றி கடமையோடு இருக்கிறோம் இல்லையா, அதுதான் கிராட்டிடியூட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி தான். ரொம்ப தலைவலியோடு நம்ம வீட்டில் உட்காந்துருக்கும் போது உங்கள் ஹஸ்பண்டோ அல்லது ஒய்ஃபோ உங்களுக்கு சூடாக ஒரு கப் காஃபி கொண்டாந்து கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் ஒரு கிராட்டிடியூடாக இருக்கணும். அதுக்கு ஒரு நன்றி சொல்லி பாருங்கள். அது வீட்டுக்கு நம்ம போய் உட்காடுறோம் அப்படின்னா நம்ம சொல்லாமையே நமக்கு யாராவது கொண்டாந்து தண்ணி தராங்க அப்படின்னா உண்மையிலேயே அதுதாங்க நம்ம கிராட்டிடியூட். நம்ம ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கணும் அந்த விஷயங்களுக்கெல்லாம். நம்மளா ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்கிறது கிராட்டிடியூட் கிடையாது. அதே மாதிரி நம்ம எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், ஏர்பிளேனில் போகிறோம். ஆனால் நம்ம யாருமே அந்த டெஸ்டினேஷன் உடனே என்ன பண்ணுறோம், டக்குன்னு இறங்கிட்டு நம்மளை பிக்கப் பண்ண ஆள் வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு ஓடுறதே இது வேலையாக வச்சுருக்கோம் இல்லையா. அப்படி இல்லாமல் இறங்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பஸ்ஸை விட்டோ ட்ரெயினை விட்டோ ஆட்டோவை விட்டோ நம்மளை இவ்வளோ சேஃபாக கூட்டிகிட்டு வந்த டிரைவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி பாருங்களேன். அதுதான் ஆர்ட் ஆஃப் கிராட்டிடியூட். உண்மையிலேயே நீங்கள் சொல்கிறது அந்த ஒரு வேர்டாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் மனசார அதை சொல்லும் போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவங்க ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னதான் அது அவங்க டியூட்டியாக இருந்தாலுமே நம்மளை பாதுகாப்பாக கொண்டு போகிறாங்க இல்லையா, அதுக்காக அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லலாம். சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த டேவே ரொம்ப நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எப்படி நம்ம ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூடை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுங்க. அதுக்கு எதுவுமே வேணாம், சும்மா ஒரு நோட் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பென் எடுத்துகிட்டு உட்காருங்க. டெய்லி உங்களுக்கு நடந்த நல்ல நல்ல விஷயங்களை குட்டி பாயிண்ட்ஸாக கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் நீங்கள் எழுதலாம், 2, 3, 4. ஏன்னா இப்படின்னு போட்டு எழுதணும் அப்படின்னா நமக்கு அதில் ஒரு என்ன சொல்கிறது, அன்றைக்கி இவ்வளோ நடக்கலையே, நம்ம யோசிக்கலையே அப்படின்னு இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி விஷயங்கள் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேபி நீங்கள் ரொம்ப அப்செட்டாக டீ குடிக்க போயிருப்பீங்க, அந்த கடையில் டீ ஆசமாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த தேங்க்ஸ் ஃபார் த குட் டீ அப்படின்னு எழுதலாம். அதே போல் நீங்கள் டிவி சேனலை மாற்றிட்டு இருந்திருக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் ப்ளே ஆகிருக்கலாம், அதை எழுதலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே இருந்தோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டே இருந்தோ கைண்டாக ஒரு மெசேஜ், இல்லை ஒரு மோட்டிவேஷ்னலாக ஒரு மெசேஜ் வந்திருக்கலாம். அது உங்கள் மூடு மைண்ட் செட்டையே மாற்றிருக்கலாம். ஸோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உங்களோட கிராட்டிடியூட் ஜேர்னலில் நோட் பண்ணி வைக்கலாம். அடுத்து உங்களுக்கு நன்றி சொல்லி பழகுங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம். உங்கள் அம்மா அப்பா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலிக்குள்ளே யாராவது சின்ன சின்ன உதவி உங்களுக்கு செஞ்சாங்க அப்படின்னா நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். மனசார சொல்லி பாருங்கள். அவ்வளோ ஏன் நான் திருப்பி இதுக்கே வரேன்னு சொல்லாதீங்க. எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, டீ இல்லை காஃபியை வச்சுக்கலாம். நம்ம போகிறோம், நம்ம காஃபி குடிக்கிறோம். சில சமயம் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா, அப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேராக அந்த டீ மாஸ்டரோ காஃபி மாஸ்டரையோ அவரை பார்த்து கூட சார் டீ ரொம்ப நல்லா இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். உங்களுக்கு ஜஸ்ட் அது ஒரு வேர்ட் மாதிரி தான் இருக்கும். அது உண்மையிலேயே அவங்கள ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுருக்கோம். அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா உடனே என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டுருவார். அங்கே கேட்டுடுவார் யார் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மோஸ்ட்டாக திட்டுறதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு தான் எல்லோரும் கேட்பாங்க இல்லையா. ஆனால் அப்படி இல்லாமல் அவங்க வருவாங்க, இல்லைனா நாங்கள் போகிற வழியில் கேட்டுட்டு கூட நாங்கள் போவோம். அப்போ அவர் சொல்லுவார், உண்மையிலேயே சார் ரொம்ப நல்லா இருந்தது, ஏதோ இவ கூட ரொம்ப பாராட்டினா உங்களை அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லுவார். அப்போ அவங்க முகத்தில் வர்ற சந்தோஷத்தை பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கும். நம்மளோட அந்த கிராட்டிடியூட், அந்த என்ன சொல்கிறது, அதுவுமே இன்னும் நம்ம நிறைய டெவலப் ஆகும்.
அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிராட்டிடியூட் வாக் கூட போகலாம். அதாவது ஏர்லி மார்னிங் இல்லைனா ஈவினிங் நைட் அந்த மாதிரி டைமில். ஸோ வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம மைண்ட் ஆக்குப்பைடாகவே இருக்குது, ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லா டு-டூ லிஸ்ட்டையும் அந்த சைடு தள்ளி வச்சுட்டு பொறுமையாக அந்த நடக்கும்போது அந்த ஃப்ரெஷ் ஏரை சுவாசிச்சு பாருங்கள். நம்ம அந்த க்ரீன் லீவ்ஸ், சம்டைம்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் கத்திட்டு இருக்கோம், அந்த சவுண்ட் எல்லாத்தையுமே கேட்டு இயற்கைக்கு நன்றி சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட லைஃப் மாறும். இப்படி நீங்கள் வந்து ஒரு கிராட்டிடியூட் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட டிஃபிகல்ட் டேஸ்லேயோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா கூட கண்டிப்பாக உங்களோட மைண்ட் செட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயங்களை தான் தேட ஆரம்பிக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக உங்களுக்கு குறைஞ்சிடும். இதை வந்து நான் என் லைஃப்பில் வந்து இந்த கிராட்டிடியூட் ஃபாலோ பண்ணுறதுனால தான் என்ன சொல்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக இருக்குது. எந்த ஒரு விஷயம்னாலும் அதில் ஒரு பாசிட்டிவ் நோட் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த என்ன சொல்லுவாங்க, எதிர்மறையான விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு தோணவும் தோணாது, அதை பார்க்க கூட நம்ம மாட்டோம். ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு 1 வீக் மட்டும் நான் சொன்ன மாதிரி, அதாவது நீங்கள் தேடி தேடி வந்து இந்த கிராட்டிடியூட் இது ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. டெய்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. அதோட இந்த கிராட்டிடியூடையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த 1 வீக் கழித்து வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்தது, ஏதாவது மாற்றம் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி. ஒரு நாளுமே என்ன நடக்குதோ அதில் இருக்க ஒரு நல்ல விஷயத்தை பார்த்து பாராட்டுங்க. சப்போஸ் சம்டைம்ஸ் நீங்களே நல்ல விஷயம் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே ஒரு ஷோல்டரில் பேட் பண்ணிவிட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லுங்கள், நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது என்ன சொல்கிறது, ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருப்பாங்க இல்லையா, நமக்கு முகம் தெரியாதவர்கள், அவங்கள கூட நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக பாராட்டலாம்.